ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ரொம்ப ஹெல்த்தியான 3 வகையான சட்னி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியான சட்னியை சாப்பிட்றத விட அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்போது நமக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்ட மன திருப்தியும் கிடைக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்ரீன் கலர் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகள். இதோட நம்ம க்ரீனாக சேர்க்கக்கூடியது வெற்றிலை நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வெற்றிலையில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு 3 அல்லது 4 வெற்றிலை எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டான ஒரு சுவையே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இதில் 3-4 தேவைக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய கொத்தமல்லி, புதினா இலைகளில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. அதோட வெற்றிலையும் நம்ம சேர்க்கும்போது இன்னுமே அதிகமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சளி இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 அல்லது 2 கேரட் நீங்கள் எடுத்துங்க. இதில் ஒரு 3-4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதோட காஞ்ச வத்தல் கார தேவைக்கு. ஏன்னா கேரட் கொஞ்சம் இனிக்குன்றதுனால கார தேவைக்கு 3 அல்லது 4 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. கேரட்டை நம்ம டெய்லியே உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த நேரங்களில் உணவுக்கு தேவையான கொஞ்சம் மாற்றத்தோடு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். இது கேரட்டில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால நீங்கள் காரத்தை முன்ன பின்ன ஏற்றிக்கலாம். இது கூட மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான கேரட் சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சட்னி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் சட்னி தான். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அதாவது இந்த நேரத்தில் அதிகமாக இஞ்சி பூண்டு நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதனால் தவறாமல் நீங்கள் சேர்த்துங்க. ஒரு 2 துண்டு பூண்டு. காரம் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு, விருப்பப்பட்டால் புளி ஒரு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது இந்த சட்னி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான 3 வகையான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. உடனே அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அந்த தாளிக்கும் போது அதோட சத்துக்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே சாப்பிடலாம். இது தோசையோடையோ உப்புமாவோடையோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த 3 வகையான சட்னியும் ஒரே நேரத்தில் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் 3 வகையான சட்னி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மொறு தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.